This is the future. Hi friends, welcome back to my channel. First of all, நான் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டிலே ஒரே ஒரு பல்ப் எரிய வைக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு மோட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு இன்வெர்ட்டர் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அப்போ நேராக நம்ம வீடியோவில் போய் எப்படி அந்த இன்வெர்ட்டர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அப்போ வாங்க நேராக வீடியோவில் போவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான் தேவைப்படுது. அதில் நம்மளுக்கு ஒரு பக்கம் மஞ்சள் கலர் ஒயர் இருக்கும், இன்னொரு பக்கம் சிவப்பு கலர் ஒயர் இருக்கும். சிவப்பு கலர் ஒயரை அப்படியே விட்ருங்க. மஞ்சள் கலர் ஒயரில் நம்ம பாதி கட் பண்ணி எடுத்து அந்த பாதியில் நம்ம ஒரு சுவிட்சாக சால்ட்ரிங் பண்ணி வைக்கிறோம். பாருங்க, அந்த சிவப்பு கலர் ஏசியில் கொடுக்குறது, மஞ்சள் கலர் நம்ம அவுட்புட் எடுக்கிறது, சிவப்பு இன்புட் கொடுக்கறது. நம்ம அவுட்புட் எடுக்கிற இடத்துல தான் வயரை கட் பண்ணி நம்ம ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கோம். அது பாருங்கள், நம்ம கனெக்ஷன் எப்படி பண்ணுறோன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வயரை கட் பண்ணி நடுவில் ஒரு சுவிட்சை ஒன்று சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கோம். அதேமாரி அந்த பக்கம் இன்னொரு மஞ்சள் கலர் வயரையும் அதேமாரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். அது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு டிசி மோட்டார் வைக்க போகிறோம் 12 வோல்ட்டு. இதேமாரி மோட்டார் எடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு அந்த இது ஒர்க் ஆகும் இன்வெர்ட்ரு. நீங்கள் வேறு சின்ன மோட்டர்லாம் எடுத்தால் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது, லைட் எரியாது. இந்தமாரி கரெக்டாக இதே 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுங்க, அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதேமாரி நம்ம இன்னொரு மஞ்சள் கலர் வயர் தான் நடுவில் கட் பண்ணி அந்த மோட்டர் நம்ம அதில் சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு, சுவிட்சையும் மோட்டரையும். இப்போ நம்ம இன்புட் கொடுக்குற இடத்துல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்டர் ஒன்று வைக்க போகிறோம். பாருங்கள், ஹோல்ட்ரு பல்ப் ஹோல்ட்ரு ஒரு 5 வாட்ஸ் பல்பு எடுத்துருங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த பல்ப் ஹோல்டரை நம்ம அந்த ரெண்டு வயரையும் நம்ம அந்த பல்ப் ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ போட்டு வெறும் பல்ப் ஹோல்டரில் அந்த ரெண்டு வயரையும் கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். அதுக்காக அந்த மஞ்சள் கலர் வயர் எண்டில் நம்ம 12 வோல்ட்டு ஃபீமேல் அடாப்டர் ஒன்று ஃபிட் பண்ணிப்போம். அந்த ரெண்டு வயரில் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இதில் கிடையாது. நீங்கள் எந்த வயர் எங்கே வேணால் கொடுக்கலாம். இல்லை பொலாரிட்டிலாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். கொடுத்து நம்ம அந்த 12 வோல்ட்டு டிசி அடாப்டரை நம்ம ஃபீமேல் அடாப்டரை நம்ம அதில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மோட்டரையும் சுவிட்சையும் நம்ம அந்த இதில் ஒட்டிடலாம். வயர் விட்டு சால்ட்ரிங் விட்டு வராமல் இருக்குது, அதான் இந்த ஒட்டுறன்னு அவசியம்லாம் இல்லை, வயர் எதுவும் விடாமல் இருக்குது ஒட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கனெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு பார்த்துங்க, நம்ம எதுவும் அவுட்புட்லேருந்து வெளிலேருந்து எதுவும் வயர்லாம் எடுக்கலை. நம்ம கரெக்டாக அந்த 12 வோல்ட் சப்ளை மட்டும் தான் கொடுக்குறோம். பாருங்கள், நம்ம இப்போ கொடுத்தோடனே சுவிட்ச் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு அங்கே லைட்டு எரிய ஆரம்பிக்கும். வெளிலேருந்து எது சப்ளையும் நம்ம கொடுக்கலாம். நம்ம அந்த சுவிட்சை போட்டோடனே நம்மளுக்கு மோட்ரு ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு அங்கே லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் சேர்ந்தோடனே நம்மளுக்கு லைட்டு பவராக எரிய ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக தான் ஆகும். பாருங்கள், பிளிங்கிங் கம்மியானே இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு வர வர கொஞ்சம் பல்பு கொஞ்சம் ஹெவியாக எரிய ஆரம்பிக்கும், நல்லா இதுவாக எரிய ஆரம்பிக்கும். ஆஃப் பண்ணோடனே நின்று பாருங்கள். இப்போ ஆன் பண்ணோடனே ஒரு கொஞ்சம் செகண்டு விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு லைட் எரிய ஆரம்பிக்குது. அது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இந்த இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலாம் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி. அப்போ சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே எனபிள் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் சேரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.